ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு அதை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா மறக்க முடியாத சம்பவம்ன்றது நிறைய இருக்கும். ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ளே. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. சார், ஒன் டவுட். ஏதோ பிட்ஸ் பிளானில் பிடெக் படித்து முடிச்ச ஒரு மாதிரி காமிச்சிக்கிறாரு. இவர் தாங்க நம்ம கிட்சின மூர்த்தி. இதெல்லாம் ஈவினிங் வரைக்கும் தாங்க. ஈவினிங் அப்புறம் தான் இவரோட ஒரிஜினல் கேரக்டர் தெரிய வரும். பாருங்கள். Hi, I am Sugan, first year bachelor. I am single. Can we mingle? Okay, cool down, cool down, cool down. Hi, I am Sugan, first year bachelor. I am single. Can we mingle? செருப்பு வச்சு தரேன், செருப்பு கடையே வச்சு தரேன். ஐயோ தலை வலி. வச்சு தரேன், மெடிக்கல் ஷாப்பையே வச்சு தரேன். இவருக்கு மனசில் பெரிய மன்மதன் நினைப்புங்க. தான் எவ்வளோதான் அசிங்கப்பட்டாலும் அது கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருவார். இவர் தான் நம்ம சுகன். மச்சான் மாஸ் பங்கு, நாளைக்கு தலைவர் படம் ரிலீஸு. சங்கமா சத்தியமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. டிக்கெட்டு நான் எடுத்துடுறேன் மச்சான். தியேட்டரில் மீட் பண்ணுவோம் 11:30 ஷோ. கெத்து காட்டுறோம் மச்சான், நல்லா கேட்டுக்கோங்க. மாஸ் பங்கு, மாஸ் பங்கு, மாஸ் பங்கு. மச்சான் செம்ம பிளான்ரா. நாளைக்கு தான் மொத மாஸ் பங்க் அடிக்க போகிறோம். கெத்து காட்டுறோம். கண்டிப்பாடா மச்சி. டேய், 11 மணி ஆயிடுச்சுடா, இன்னும் ஆளை காணோம். மச்சான் மாஸ்டா, கண்டிப்பாக வருவான். டேய் 11:15 ஆயிடுச்சுடா, இன்னும் ஆளை காணும். டேய் கண்டிப்பாக வந்துடுவான்டா. டேய் 11:30 ஆயிடுச்சுடா, வருவானா வர மாட்டானா? அவனுக்கு ஃபோனை போடு. டேய் எங்கடா இருக்க? டேய் நீங்க எங்கடா இருக்கீங்க? டேய் நாங்கள் தியேட்டர் வாசலில் தான்டா வெயிட் பண்ணுறோம். 11:30 ஆயிடுச்சு மச்சான். ஷோ வேற ஆரம்பிக்க போகுது, சீக்கிரம் வந்து சேர்றா. டேய் நீங்க எதுக்குடா தியேட்டர் போனீங்க? இன்னைக்கு ரீடெஸ்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாதா? நான் வேற சீரியஸா ப்ரிப்பேர் பண்றேன்டா ரீடெஸ்ட்டுக்கு. சரி இப்போ கூட ஒண்ணு கெட்டு போல, இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு. ஒழுங்கு மரியாதையா வந்து ரீடெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏய் ஓடிடா, நான் பாக்குறேன். ரெடி வாடா. ஹலோ 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 என்னடா ஆச்சு? ரீடெஸ்ட் அட்டன் பண்ணுறானாண்டா. ரீடெஸ்டா? இப்படி தாங்க மொத்தம் கிளாஸையும் மாஸ் பங்க் பண்ண வச்சுட்டு இவர் மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ண போயிடுவார். இவர் தாங்க நம்ம மாஸ். சாரி மாஸ் பங்க். இருங்க ஹீரோன்னா இந்த மாதிரி தான் இன்ட்ரோ கொடுக்கணுமா? ஏன் நாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே? ஏய் யாரா நீ? தமிழ்நாட்டில் என்னை பார்த்து யாருன்னு கேட்ட ஆளு நீதான். பார்த்தாலே தெரியலையாங்க, இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. பேர் வசந்த். வசந்த் வசந்த் வசந்த். இவங்க தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. இந்த 4 பேரோட காலேஜ் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்ற பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா இப்போதான் காலேஜ் சேர்ந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வேற செமஸ்டர் ரிசல்ட்னு சொல்றாங்க. என்ன ஆக போகுதுன்னே தெரியல, பயமா இருக்குடா. உங்களுக்கு பயமா இல்லையாடா? பயமா? எனக்கா? நாங்கெல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங்க போடுறவங்க. எப்படி மச்சான் உன்னால் மட்டும் இவ்வளோ தைரியமாக இருக்க முடியுது? டேய் மச்சான் மாஸ்டா. டேய் உனக்கு பயம் இல்லையாடா? ரிசல்ட்டை பார்க்கும்போது என் கண்ணில் ஒரு சொட்டு பயம் இருக்கக்கூடாது. எத்தனை அரியர் விழுந்தாலும் என் உதட்டில் சிரிப்பு இருக்கணும். ஸ்டாஃப் வந்து கேட்கும்போது என் கை மீசையை முறுக்கிட்டு இருக்கணும். டேய் மாசு, நீ தான் சுனாமிலே ஸ்விம்மிங்க போடுறவனாச்சே, போய் ரிசல்ட்டை பார்த்துட்டு வாடா. அது என்னன்னா, டேய் சத்தியமா எனக்கும் பயமா இருக்குடா. டேய் வெயிட் பண்ணுங்கடா, நான் போய் ரிசல்ட்டை பார்த்துட்டு வரேன். டேய் என்னடா அவன் இவ்வளோ சோகமாக வரான்? ரிசல்ட் என்னாச்சுன்னே தெரியலையேடா. ஆஹா, வடை போச்சா?
டேய் மச்சான், எல்லாரும் பாஸ்டா. ஃபர்ஸ்ட் இயரில் ராகிங்ன்ற பேரில் சீனியர்ஸ் எங்களை வறுத்தெடுத்துட்டாங்க. செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு? 5 வருஷமா ப்ரொஃபஸர் இருக்கு, எனக்கே இன்னும் கண்ட்ரோலுக்கு வரல. செகண்ட் இயருக்கு வந்தோடனே உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சோ? போ போ கிளாஸ் போ. வழக்கமான காலேஜ் லைஃப் மாதிரி சண்டை சந்தோஷம்னு போயிட்டுருக்கு. இன்றைக்கி தாங்க இனிஷியேஷன் டே. ஃபஸ்ட் இயர் பொண்ணுங்கெல்லாம் வர போகிறாங்க. இனி இவங்க லைஃப்பில் வரப்போகிற சேஞ்சஸை பார்ப்போமே. மச்சான் நீங்களாம் காஃபி டேல வெயிட் பண்ணுங்கடா, நான் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன். காஃபி டேயா? ஓ அந்த டீ கடையா? ஓகே ஓகே. பொண்ணை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன காணோம், தேடி பார்க்கிறேன் கண்டபடி நானும். பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன காணோம், தேடி பார்க்கிறேன் கண்டபடி நானும். டேய் வர வழியில் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, நல்லா இருந்தா. விசாரிச்சு பார்த்தேன், அவள் பேர் ஜெஸ்ஸி, ஃபர்ஸ்ட் இயர் பயோமெடிக்கல்னு தெரிஞ்சது. அவளை பற்றி இன்னும் எனக்கு தெரியும்டா. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் பயோமெடிக்கல், பிறந்தது சென்னையில் தான். பர்த்டே ஜூன் 6, ஏஜ் 18, படித்தது ஜேஜிவி ஸ்கூல் அண்ணா நகர் பிரான்ச்சு. பொண்ணு படிச்சுதா, 12லேயே 97%. பஸ்ஸு ரூட் நம்பர் 16, ஐநாவரம் ஏரியா. காலையில் ஊருக்கு முன்னாடியே 7:25க்கெல்லாம் வந்துடுவா. லஞ்சு கேன்டீன் வருவான்னு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, ஏன்னா அவள் லஞ்சு டெய்லி எடுத்துகிட்டு வந்துடுவா. அப்புறம் டெய்லி நம்ம டீ கடையில் வந்துட்டு ஏதோ கோல் சாக்கோ அமலே கோல் சாக்கோ அது வேறு குடிக்கிறா. அவள் பேர் தான் ஜெஸ்ஸி. சரி மச்சான், நமக்கு இந்த செமஸ்டரில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லு. ஏதோ 6 சப்ஜெக்ட் இருக்குடா, அதெல்லாம் இப்போ எதுக்கு நோன்ற? விடு விடு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். ஓகே மச்சான், பாய்டா, நம்மளாம் நாளைக்கு மீட் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் த செமினார் ஹால்? அது அது வந்து ஒர்க் ஷாப் பிளாக்ல கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. தேங்க்யூ. டேய் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன்டா, கேஷுவலாக தான் பேசினேன். நெக்ஸ்ட்டு எப்படி என்ன பண்ணுறதுனே தெரிலடா. இங்கே என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா? ஆமாண்டா மச்சி ப்ரப்போஸ் பண்ணுறா. வெட்டு 1 துண்டு 2, ஐ லவ் யூ, யூ லவ் மியா, நாட்டா, அவ்வளோதான். டேய் லவ் எல்லாம் வேணாம்டா, ஒரு பொண்ணை பார்த்தோமா பேசணுமா இருக்கணும். டேய் வாரணமாயிரம் சூர்யா மாதிரி கிட்டார் வச்சுட்டு கிளாஸாக ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோக்கு லவ் வந்துருச்சுங்க. ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாரு. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போமே. எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும். ஓ பேசலாமே. உங்களை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. அண்ணா லட்டு தின்ன ஆசையா. ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னங்க அவ்வளோ அவசரம்? என் சிஸ்டர் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் அர்ஜென்ட்டாக போகணும். அண்ணா 2வது லட்டு தின்ன ஆசையா. ஐ லவ் யூ. என்னடா எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா? உனக்காக நான் லைஃப் ஃபுல்லாக வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன். இந்த 5 நிமிஷம் ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏய் எங்கேயாச்சும் போகலாமாடா? எங்கே போகலான்னு நீயே சொல்லு. சரிடா, பீச்சுக்கு போகலாம். நம்ம ஹீரோக்கு லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சுங்க. தான் லவரோட டூயட் பாடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சந்தோஷமாக இருக்காருங்க. ஆனால் கடவுள் அவருக்கு கொடுத்த சாம்பிள் ஆப்புன்னு அவருக்கு தெரியாது. I
ஏய் யார் அவன்? ஹீ இஸ் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட். ஏன் போய் சொல்கிற ஃப்ரெண்டுன்னு? உண்மையை சொல்லு லவ்வர்னு. உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணேன், நீ இப்படி பண்ணிட்டியே. நீ தான் என் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் எனக்கே வாழ்க்கையில் ஆக்கிட்டியே. காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் உண்மையில் நானும் கொள்ள காதல் வளர்த்தேன். டேய் பிடிங்கடா அவனை விழ போகிறான். டேய் முதல்ல அவனை படுக்க வச்சிடலாம்டா, மற்றதெல்லாம் காலைல பேசிக்கலாம். மச்சான் எனக்கு என்னை பார்க்கவே அசிங்கமாக இருக்குடா. நான் எவ்வளோ சின்சியராக இருந்தேன் அவளுக்கு. உங்கள்கிட்ட கூட சரியாக பேச முடியலடா, என்னை மன்னிச்சிருங்கடா. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எதுக்குடா சாரிலாம் விட்றா மச்சான். மச்சான் விடுறா. ஜெஸ்ஸி இல்லைனா திவ்யா நமக்கு 1000 ஃபிகர் முடியும்டா. கான்ஃபிடென்ட் மச்சி. அவன் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டகரான் இல்லை அவ்வளோ பெரிய அப்பாட்டகரான்னு கேட்குறான். செத்துடலாம் போல இருக்குடா, வாழவே பிடிக்கலடா. ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? உனக்கு என்னடா குறை? ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், பேரண்ட்ஸ் இருக்காங்க, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. போய் 6 மாதம் பழகுன ஒரு பொண்ணுக்காகவாடா உயிரே விடுறேன்ற? வேணாண்டா, முதல்ல படிப்பை கவனிப்போம். நண்பேண்டா. கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சிய வெட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. பாருங்க, இந்த 4 வருஷமும் இவங்க கூட இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தாங்க. இந்த 4 வருஷம் மட்டும் இல்லைங்க, நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம கூட இருக்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தாங்க. This play is dedicated to all final years.